Hi viewers, welcome to JP channel. இன்றைக்கி நம்ம டேலி ப்ரீமில் நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 7 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 8 சாப்டர் பார்க்க போகிறோம். 8 சாப்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி, ஓகேங்களா. இப்போ இந்த வட்டின்ற வார்த்தையை நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், பயன்படுத்திகிட்ருக்கோம், ஓகேங்களா. வட்டி கொடுக்குறது போகிறது வரது எல்லாமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம், பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம், லோன் வாங்கியிருப்போம் நம்ம. அதே போல் நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணுவோம், இஎம்ஐ கட்டுவோம். அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. இப்போ நிறைய ப்ராசஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த இருக்கவங்க வெளியில் இருக்கவங்க எல்லாருமே கடன் வாங்கிட்டு தான் இருக்கும், கடன் கொடுத்துட்டு தான் இருக்கும். இது போல் நிறைய சம்திங் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். இன்ட்ரெஸ்ட்னா என்னது, வட்டி விகிதங்கள், ஓகேங்களா. இப்போ வட்டி விகிதங்கள்லாம் என்ன, அது எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா. இந்த வட்டி விகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் செக்டாரில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ப்ரைவேட் செக்டாரில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பேங்கிங் செக்டரை பற்றி பார்க்க போகிறோம். பேங்கிங் செக்டரில் வட்டி விகிதங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த வட்டி விகிதங்களை நிர்ணயம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாருன்னா லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. வாங்க திருப்பி சப்ஜெக்டில் போகலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, RBIன்னு சொன்னோம். RBI என்னது, பேங்க்குக்கு எல்லாமே லைசன்ஸ் கொடுக்குறது, என்னது அப்ரூவல் கொடுக்குறது, வட்டி மீதில் நிர்ணயம் பண்ணுறது, இது எல்லாரோட கண்ட்ரோல் எதில் இருக்குன்னா RBI கண்ட்ரோல் தான் இருக்கும். RBI தான் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஹோம் லோன் தரது, பர்சனல் லோன் தரது, இது போல் விஷயங்கள் வட்டி விகிதங்கள் எல்லாமே என்ன பண்ணுறது, நிர்ணயம் பண்ணுறது அவங்க தான், ஓகேங்களா. ஸோ அப்போ வட்டி விகிதங்கள் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னும் போது பேங்க்கில் 2 விதமான இது இருக்குது, வட்டி விகிதங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ நான் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதுமாதிரி பேங்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது ஒரு 500 இல்லை 1000 நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது போல் விஷயம்லாம் என்னது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலரி அக்கௌண்ட், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி நம்மளுக்கு என்ன இருக்கணும், சேலரி அக்கௌண்ட் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி தரும், அது பேர் சேலரி அக்கௌண்ட் நம்ம சொல்கிறது. ஜீரோ பேலன்ஸ் கவுண்டர் ஆகும், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி, கடைங்க, இது போல் விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் அவங்க பேர்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க, நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பெனி பேர்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட், அதே மல்டின்னு சொல்கிறது, எவ்வளோனா ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், எவ்வளோனா பண்ணலாம். அப்போ அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சொல்கிறது. இந்த 3 விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை சேலரி அக்கௌண்ட்டுக்கோ நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நம்மளுக்கு வட்டி தருவோம்னா கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா, ஒன்று சேலரிக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஒன்று பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, வட்டி விகிதங்கள் ரெண்டுத்துக்குமே தர மாட்டாங்க. ஆனால் நான் சேவிங்ஸ்னும் போது என்ன பண்ணுறேன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணுறியா உனக்கு வட்டி விகிதம் தரேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், என் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நான் செலவு பண்ணுறேன்னா பேங்க்கில் போய் நான் என்ன பண்ணுறேன், டெபாசிட் பண்ணிவிட்டு சேவிங்ஸ் போல் நான் என்ன பண்ணுறேன், என் எதிர்கால திட்டத்துக்காக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காசு வச்சு தான் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வட்டிக்கு விட்றாங்க, ஓகேங்களா. ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது போல் விஷயத்தை படுத்து நம்ம போடுற அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒரு பார்ட் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா வட்டியாக நம்மளுக்கு தராங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் பேங்க்கில் போட்டு நீங்கள் இதுவரையும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதம் 90 நாளில் உங்களுக்கு என்னென்னா இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. சில பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க 6 மாதம் 1 வருஷம் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, வட்டி விதா தருவாங்க. நீங்கள் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா வந்திருக்கும் உங்களுக்கு 12 ரூபா, 15 ரூபா, இல்லை 40 ரூபா, 500 ரூபா, இல்லை 450, இது போல் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வட்டி விகிதத்தில் வந்திருக்கும். இந்த வட்டி விகிதங்கள் நம்ம வச்சுருக்க காசை வச்சு பேங்க்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தரதான் இன்ட்ரெஸ்ட்ன்றது. அது எப்படி தராங்க, அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதில் பார்க்க போகிறேன் இந்த கிளாஸில், ஓகேங்களா. அப்போ நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வட்டி தராங்கன்றது தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. சரி, ஓகே. இதே நான் என்ன பண்ணுறேன், வெளியே கடை வாங்குற இல்லை வட்டி நம்மளுக்கு தராங்க, இல்லை பேங்க் லோன் போகிறாங்கன்னா அது வட்டி விகிதங்கள் என்ன இருக்கும், மாறுபட்டு இருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நம்ம பேங்க்கில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, வட்டி எப்படி தராங்க, நம்ம பாஸ்புக்கில் எப்படி என்ட்ரி பண்ணுறாங்கன்றது தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்டில் போகலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், டேலி ப்ரைம் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், டேலியில் நம்மளுக்கு எதனா தேவைன்னா F11, அந்த F11 போய் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்கு எஸ் கொடுப்போம், தேவையில்ல விஷயத்துக்கு என்ன பண்ணணும் கொடுப்போம். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம், நாங்கள் F11 நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்களா F11 ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு எதனா தேவைன்னா என்ன பண்ணணும், நம்ம
நம்ம என்ன வார்த்தை தரோமோ அந்த வார்த்தை இங்கேயே இருக்கும். அதுக்கு நேரம் என்ன இருக்குது, நோ தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எஸ் தான் என்ன பண்ணணும், நோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த கிரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக் கிரியேட் பண்ணி முடிச்சோடனே இந்த இது எஸ்ஆர்னோ டைப் வரும். அதுலேயும் நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், எஸ் கொடுக்கணும், எடுத்து எஸ் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் எனக்கு தேவையான விஷயத்தை நான் என்ன பண்ண போகிறேன், எஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், என்னபிள் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு நேரம் நம்ம போய் என்ன பண்ண வேண்டியதான், ஜஸ்ட்டு எஸ் கொடுக்க வேண்டியதான். எஸ் கொடுத்து நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்டர் அடிச்சு நம்ம என்ன பண்ணிதான், சேவ் பண்ணிக்க வேண்டியதான். என்டர் அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட்டுன்னு இருக்குங்களா, அந்த கிரியேட்டுன்ற இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் அடிக்கிறோம். என்டர் அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கு என்ன இருக்குது, குரூப்பு லெஜர்னு இருக்கும். கண்ணு மூடி நம்ம எது உள்ள தான் போகணும், லெஜர் உள்ள தான் போகணும். ஓகேங்களா, கிரியேட்டுனாலே அந்த லெஜரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோமோ எந்த பேங்க் நம்மளுக்கு வட்டி தராங்களோ அதோட பேங்க்கை நான் அடிச்சிக்க வேண்டியதான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் வட்டி வீதம்லாம் நேம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்பி. ஆனால் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆர்பின்னு அடிச்சிக்கிறேன். ஆர்பின்னு அடிச்சுட்டு என்டர் அடிக்க வேண்டியது. என்டர் அடிச்சு நம்ம என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு இன்னும் பேங்க்கு அக்கௌண்ட் கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுல போய் அண்டர் குரூப்பில் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் அடிச்சிங்கன்னா போதும். இந்த அதில் கேட்குதுங்களா, ஆக்டிவேட் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்னு கேட்குது. அதுக்கு நிறைய நோ இருக்குது. நம்ம போய் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். ஏன் இது எஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வட்டி விகிதத்தில் நிர்ணயம் பண்ண போகிறோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த வட்டி நான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களா, பேங்க் உங்களுக்கு எவ்வளோ வட்டி தராங்கன்றது அந்த வட்டி விகிதத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், நிர்ணயம் பண்ண போகிறோம். அப்போ ஆக்டிவேட் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அது எஸ் அடிக்க வேண்டியதான். எஸ் கொடுத்துட்டு என்டர் அடிக்க வேண்டியதான். என்டர் அடித்து அதில் ரெண்டு விதமான இருக்கும். என்ன இங்கே வவுச்சர் என்று பேங்க்கு ரெக்கார்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க் பற்றி பார்க்குறோன்னா பேங்க்கு இதே நான் நார்மலாக வட்டிக்கு விட்றேன். அது எப்படின்னா வட்டி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு வட்டிக்கு விடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்காது, முதலீடே இருக்காது. இன்னொருத்தர்லேருந்து கம்மியான வட்டிக்கு வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வட்டி விடுவாங்க. ஓகேங்களா, அது போல் விஷயத்துக்குலாம் என்ன பண்ணலாம்னா நம்ம வவுச்சர் என்ட்ரி கொடுக்குறோம். இப்போ நம்ம பேங்க் என்ட்ரின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு என்ட்ரி அடிச்சுட்டு வர வேண்டியதான். இங்கே என்ன இருக்குது, ரேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எவ்வளோ வட்டி நம்மளுக்கு தராங்களோ அது கொடுக்குறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், 3.50% தராங்கன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிக்கும்போது என்ன இருக்குன்னா இங்கே 30 days ஃபார் மந்த்து. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 365 நாள் ஃபார் டே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னது, காலண்டர் மந்த்து காலண்டர் இயர்னு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இயருக்கு தான் தருவாங்க. நம்ம சும்மா மந்த்தை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், காலண்டர் மந்த்து கொடுக்குறோம். ஏன் காலண்டர் மந்த்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மாதம் 30 நாள் இருக்கும், சில மாதம் 31 நாள் இருக்கும், சில மாதம் 28 நாள் இருக்கும், சில மாதம் 29 நாள் இருக்கும். அப்போ மந்த்துக்கு மந்த்து என்ன இருக்குது, வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ வட்டி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக ஒரு மாதன்றது கொடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறேன், காலண்டர் பெண்ற 28 நாளோ 30 நாளோ அந்த ஒரு மாதத்துக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு காலண்டர் மந்த்துன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிக்கும்போது இந்த இடத்துல கேட்கும், என்ன கேட்குது, கிரெடிட் த பேலன்ஸ் ஒன்லி, டெபிட் த பேலன்ஸ் ஒன்லின்னு கேட்கும். இங்கே ஆல் வவுச்சர் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம தனியாக நம்ம என்ன பண்ணுவோம், நான் சொன்ன பார்த்தீங்களா, வட்டி வெளியே நம்ம கடன் கொடுக்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆல் பேலன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். அது ஓகேங்களா. சேவுக்கு ஷார்ட்கட் கீ என்ன சொன்னால் கண்ட்ரோல் ஏ. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியே வந்துடும். எஸ்கேப் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியே வந்துடும். வெளியே வந்தீங்கன்னா நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஸ் போட போகிறோம். ஆனால் நம்ம டேரெக்டாக எது உள்ள போகிறோம், வவுச்சர் இருக்குங்களா, அந்த வவுச்சரில் போய் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இங்கே F4 கான்ட்ரா, F5 பேமெண்ட், F6 ரிசிப்ட், இது போல் நிறைய விஷயங்கள் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, பேங்க்கோட என்ட்ரி. நான் பேங்க்கில் என்ன பண்ண போகிறேன், டெபாசிட் எப்போல்லாம் பண்ணுறனோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன், என்ட்ரி பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், F4 கான்ட்ரா. F4 கான்ட்ராவில் போய்ட்டு ஜஸ்ட் இது போல் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நானே என்ன பண்ணுறேன், ஒரு 1 லட்ச ரூபா நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறேன் அப்படின்னா நான் வட்டி எப்போ தரேன்னா அடுத்த மாதம் தான் தரணும். அப்போ 1 மந்த் கொடுத்தா தான் நான் என்ன பண்ணணும், வட்டி பே பண்ணணும். அதே தான் இங்கேயும். இப்போ நான் மந்த்து தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுல மாதம் எனக்கு எப்படி வட்டி தராங்கன்றது தான் அதில் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டேட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எந்த டேட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் F2 கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இங்கே டேட் வரும். வந்திருக்குங்களா ஆட்டோமேட்டிக்காக. நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1/4/2024 ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஆர்பிஐன்னு இருக்குங்களா, ஆர்பிஐன்னு கொடுத்துக்கிறேன். ஆர்பிஐன்னு கொடுத்துட்டு இந்த மாதம் நான் பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறேன்னா ஒரு 50,000 பேங்க்கில் நான் என்ன பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறதா கொடுக்குறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். அப்படியே என்ட்ரு அடிச்சிட்டே வர வேண்டியதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் எப்படி டெபாசிட் பண்ணுவேன், பேங்க்கு போனால் கேஷாக தானே டெபாசிட் பண்ணாலும் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கேஷும் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இது புரியுதுங்களா. நான் ஆர்பிஐயில் 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னா கேஷாக பண்ணுறேன். என்ன டேட்டில் பண்ணுறேன், 1/4/2024 பண்ணுறதா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ட்ரு அடித்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், கான்ட்ராக்ட் நம்பர் 2ன்னு வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு பில் போட்டால் செகண்ட் பில் வந்துடும். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், F2 கொடுக்குறேன். F2 கொடுத்து என்ன பண்ணுறேன், 1/5ன்னு கொடுக்குறேன்.
1/5/2024 கொடுக்குறேன். கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுறேன், அதுவுமே 1 நாளில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். திருப்பி என்ன பண்ணுறேன், 1/5லையும் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் போய் ஒரு 50,000 என்ன பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன். அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டி தான். என்ட்ரு என்ன பண்ணுறேங்க, போய் டைப்பிங் போல் நான் என்ன பண்ணுறேன், கேஷும் கொடுக்குறேன். அப்போ ஏற்கனவே ஒரு 50,000, இப்போ ஒரு 50,000 எவ்வளோ ஆச்சு, 1 lakh நான் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு மாதம் 50,000 நான் என்ன பண்ணியிருக்கேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியே வர வேண்டி தான். ஓகேங்களா, எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் மாதம் 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க போகிறேன். ஓகேங்களா, அது பார்க்கணும் எதில் எவ்வளோ போனோம் அப்படிங்கிட்டே அது வரைக்கும் பார்த்தீங்களா, ரிப்போர்ட் இருக்கா. ரிப்போர்ட்டில் நேராக என்ன பண்ணலாம், டிஸ்பிளே ரிப்போர்ட்டுன்னு இருக்கும் இருக்குங்களா. ரிப்போர்ட்டில் என்ன பண்ணிட்டு தான் டிஸ்பிளே ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். அதில் போய் ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்குங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கும் இருக்குங்களா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு அதில் போய் என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சோன்னே என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன, அது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்துட்டு இருக்குங்களா. அந்த சாப்டர் நேம் இருக்கும், இங்கே இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அது என்ட்ரு அடிக்க வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சிங்கன்னா கீழே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, லெட்ஜர்ன்ற வார்த்தை இருக்கும். அந்த லெட்ஜர்ன்றது என்ட்ரு அடிச்சின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, நம்ம எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அந்த பேங்க்கோட பேர் இங்கே காட்டும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நான் என்ன பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் RBI, ஆனால் RBIன்னு காட்டுது இந்த இடத்துல. RBIன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எம்டி கொடுத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, இதில் போய் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி F2 ப்ரெஸ் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன், 1 நாளில் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன். அப்போ எனக்கு வட்டி எப்போ கிடைக்கும், 1/5 கிடைக்கும். நான் 1/5 பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு எப்போ கிடைக்கும், 1/6 கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் போய்ட்டு 1/6 கொடுக்குறேன். இது புரியுதுங்களா. நான் 1 நாளில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் வட்டி எப்போ கிடைக்கும், 1/5 கிடைக்கும். நான் 1/5 பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அப்போ எனக்கு எப்போ கிடைக்குன்னா 1/6 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1/6 கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா பார்த்தீங்களா, ஆன்சர் தெரியுதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேலன்ஸுன்னு காட்டுதா. பேலன்ஸ்னு என்ன அர்த்தம், நான் 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். எப்போனா 1 நாளில் பண்ணியிருக்கேன். ஆனால் 2 நாள் காட்டுது. 2 நாள் டு 1/5. அப்போ எத்தனை நாள், 30 நாள். 30 நாளுக்கு என்ன பண்ணுறேன், நான் 3.5% வட்டி போடுறேன். அப்போ 3% வட்டி போட்டாவளாச்சு 1,750 ரூபா நம்மளுக்கு என்ன இருக்குது, வட்டி மட்டும் கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குது. திருப்பி நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/5 பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன், 50,000 டெபாசிட் பண்ணேன். அப்போ ஏறிங்கன்னா 1 நாள் 50,000, 1/5 50,000. அப்போ எவ்வளோ ஆச்சுங்க, 1 lakh வந்துருச்சிங்களா. அந்த 1 lakhன்றது என்ன இருக்குது, 2/5. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 1/6. இந்த 2 நாளில் என்ன இருக்குது, ஒரு மாதத்தில் என்ன இருக்குது, 31 நாள். 31 நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, 3% வட்டி போட்ட எவ்வளோ ஆச்சு, 3,500 ரூபா ஆச்சு. ஓகேங்களா. அப்போ டோட்டலாக எனக்கு 2 மாதத்தில் வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குது, 5,250 ரூபா கிடைக்குது. சார் இவ்வளோ கிடைக்குது பேங்க்கில் அப்படின்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 3% போட்டு பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை. இதோட ஒரு 300 400 தான் இருக்குது, கம்மியாக தான். ஐ மீன் அது 300 400 தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் நம்ம ஒரு 3% போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அது எப்படி ஆன்சர் கொண்டு வரணும்னு பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஓகேங்களா, நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன், எனக்கு எவ்வளோ வட்டி வருதுன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதில் எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் சாப்டரில் அதை கிளியர் பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிங்க் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.